நான் நிறைய மெத்தடில் சாம்பார் வைப்பேன். இந்த சாம்பார் அம்மா செய்கிறது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி அப்பளத்தை அதில் நொறுக்கி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 100 கிராம் பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் மசாலாவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், சின்ன துண்டு பெருங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஜீரகம் சேர்த்து வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 கத்திரிக்காய், பாதி முருங்கைக்காய், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கேரட், மாங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி கம்மி பண்ணிக்கோங்க. மாங்காய் வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரொம்ப மசிஞ்சிரும். இப்போ காய் வந்ததுக்கு அப்புறமா மாங்காவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் சாம்பார் பவுடர், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி காய் வேக விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க, ஏன்னா சாம்பார் ஆறுனதுக்கு அப்புறம் திக்காகும். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா கருக தாளித்து சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான அம்மா பண்ணுற சாம்பார் ரெடி.